உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மிளகா அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ரெட் சில்லிஸை வந்து நான் இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்மால் சைஸ் கார்லிக், இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த கார்லிக் அண்டு இந்த வத்தல், தண்ணியில் ஊற வச்ச வத்தல், கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதில் வந்து நல்லெண்ணெய் செசமி ஆயிலை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் இதில் விட்டுறலாம். கார்லிக் அண்ட் வத்தலோட காரம் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஆயில் விட்டுறலாம். ஆயில் சூடானதும் கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, விருப்பம் இருந்தால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் அதில் ஆனியன் போட்டுடலாம். அதோட கொஞ்சம் உப்பு. ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதோட கொரியாண்டர் லீவ்ஸு, கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம். இப்போ கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் விட்டுடலாம். தோசை இந்த சைடு வந்து கொஞ்சம் வேக ஆரம்பித்ததும் நம்ம இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை வந்து அவுட்டர் சர்க்கிளில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். மிடில் மசாலா வச்சிடலாம். இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸு இந்த மாதிரி மூடி வச்சுருவோம். இப்போ லிட் எடுத்துடலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி மடித்து விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.